திருப்பாவை பாசுரம் 29. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது. எற்றைக்கும் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேர் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோர்மேற் யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நாம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 29. திருச்சிற்றம்பலம். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலுமுதே கரும்பே பெரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமஸ்காரம். நாம் அற்புதமாக ஸ்ரீ அன்னையின் ஆசிர்வாதத்தோடு, ஆண்டாளுடைய அருளால், சிவபெருமானுடைய கருணையால் நாம் திருப்பாவையை இன்று நிறைவு செய்கின்றோம். 29, 30 ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு முடிவடைகின்றது. இது ஒரு புதிய விஷயம், ஆரோவிலிருந்து நம்ம பண்ணுற ஒரு புதிய முயற்சி. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு இதோடைய சிறப்பு அம்சத்தை நம்முடைய சேனலில் ஆஸ் யூஷுவல் 5:30க்கு கடைசியாக இந்த ஒரு திருப்பாவை திருவெம்பாவையுடைய விஷயம் என்ன, இது எதற்கு இது எடுக்கப்பட்டு இந்த நோன்பை நாம் அரவிந்தருடைய ஆரோவில்லில் இது செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு பார்வை நாளை பார்ப்போம். இப்பொழுது நாம் திருப்பாவை பாடல் 29 அண்ட் திருவெம்பாவை பாடல் 29. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் கடவுளோடு ஆண்டாள் தன்னுடைய ஆயர்பாடி பிள்ளைகளோடு தன்னுடைய தோழிகளோடு அப்புறம் திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் எப்படி அந்த ஆன்மாக்களை ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் சேர்த்து விட்டார் அப்படின்னு நாம் இத்தனை நாள் அனுபவித்து வந்தோம். இப்போ சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். ஸோ சின்ன கால அழகான ஒரு விஷாகாரி சொல்கிறது போல ஒரு குஞ்சு கால், அந்த காலை நாம் வணங்கி, அவர் பெரிய நிலையில் இருந்தால் நம்ம எங்கே அவரை அவர் பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும்னு சொல்லி ஆண்டாள் ஒரு குழந்தையாக பாவித்து கண்ணனை பக்கத்தில் வச்சு பக்கத்தில் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டுறாங்க. பொற்றாமரை கீழ் பொருள் கேளாய், பெற்றம் மெய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றையர்க்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். மற்றை நம் காமங்கள் மற்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ அரவிந்தருடைய ஒரு பொயட்ரியை நான் இப்போ இதுக்கு இணையாக படிக்கிறேன். Thy golden light came down into my brain, and the grey room of mind sun-touched became a bright reply to wisdom occult plain, a calm illumination and a flame. இப்போது முதல் லைட் கோல்டன் லைட்டாகவும் அவங்களுடைய மூளையில் பிரவாகிக்குது. அடுத்தது கோல்டன் லைட் கேம் டவுன் இன்டு மை த்ரோட், என்னுடைய தொண்டைக்கு அந்த ஒளி இறங்கு. அப்போ என்ன நடக்குது? மை ஸ்பீச் இஸ் நவ் அ டியூன் டிவைன். நல்ல வார்த்தைகள் மட்டுமே, வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கு எப்படி இருக்கும்னா டிவைன் டச் ஆனால் அவங்க இப்போ நம்ம ஆண்டாள் பாடுற பாடல், அப்புறம் இங்கே சைவ சமய குறவர் நால்வர், அப்புறம் 63 நாயன்மார் பெரியவங்க எழுதின பாடல்கள், இதெல்லாம் அந்த வாக்கு சுத்தம் அப்படி இருக்கும்போது நடக்குது. அப்போ அந்த கோல்டன் லைட் கேம் இன்டு மை த்ரோட் நவ் அ டியூன் டிவைன். அப்புறம்
a paean song of thee my single note. அப்படி பாடல் பிரவாகமாக அப்படி இப்போ தெரியுதா? கடவுளை நாம் அவரை உடன் இணைந்தால் என்னெல்லாம் பரிசை அவர் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மெய்த்து உண்ணும் குலத்தில், அதாவது இந்த ஒளியை கட்டி காக்கக்கூடிய அந்த ஒளி கம்யூனிட்டி, அந்த ஒளி கலெக்டிவிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை கொடுக்கின்றார். ஸோ இது நடக்குது. ஒளி நமக்குள் பிரவாகிக்கும் பொழுது தை கோல்டன் லைட் கேம் டவுன் இன்டு மை ஹார்ட். ஸோ இப்போ தொண்டையிலேருந்து அது ஹார்ட்டுக்கு இறங்குது. ஸ்மிட்டிங் மை லைஃப் வித் த இட்டர்னிட்டி. என்ன நடக்குதா அப்போது? இட் ஹாஸ் க்ரோன் அ டெம்பிள். ஸோ இப்போ டெம்பிள் இப்போ புரியுதுங்களா? திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவையில் பார்க்குற திருப்பள்ளி எழுச்சி, அப்புறமா திருமணம், இதெல்லாம் இந்த இன்னரில் நடக்கக்கூடிய அகத்தே நடக்கக்கூடிய விஷயம். இந்த யோகா ஆஃப் டிவோஷன், யோகா ஆஃப் பக்தியில் யோகா இது. ஸோ வேதத்தில் ஆண்டாள் சொல்வதும் மாணிக்கவாசகர் சொல்வதும் யோக வழிமுறை, இறைவனை நாம் அடைவதற்கான யோக மார்க்கத்தை தான் அவர்கள் அனுபவித்ததை உணர்ந்ததை நமக்கு எழுதி வைத்து பாடி சென்றிருக்கிறார்கள். அப்போது அண்ட் ஆல் இட் பேஷன் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஒன்லி தி, உன்னை மட்டுமே இப்பொழுது எனக்கு இங்கே சொல்லும். 7 பிறவைக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஸோ இப்போ என்ன இதே தான், ஆல் பேஷன்ஸ் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஒன்லி தி, உன்னை மட்டுமே நோக்கி இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்து தை கோல்டன் லைட் கேம் டவுன் இன்டு மை ஃபீட். இப்போ பொற்பாதம்னு வருதா? சேவித்து உன் பொற்றாமரை அடி. ஸோ தாமரை அடி அது சும்மா சாதாரண பாதத்தை சொல்லலை. பொற்றாமரை அப்படின்னா என்ன? கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துல பாதத்தில் மலர்ந்த, எப்பொழுதுமே மலர் பாதத்துடன் விளங்குற அந்த தெய்வம். ஸோ அங்கே என்ன நடக்குது? ஸ்மிட்டிங் மை லைஃப் வித் இட்டர்னிட்டி அப்படின்னு நான் ஹார்ட்டுக்கு வந்தப்போ சொல்லிட்டு, இப்போ ஃபீட்டுக்கு வந்தோன்னே என்ன நடக்குதா? மை எர்த் இஸ் நவ் தை பிளே ஃபீல்ட் அண்ட் தை சீட். ஸோ இப்போ என்ன நடக்குது? நான் உன்னோட பாதத்தில் வந்ததுக்கப்புறம் நீ இப்பொழுது இந்த உலகத்தில் செயல்பட விளையாடுவதற்கு நான் ஒரு விளையாட்டு மைதானமாக உனக்கு இருக்கின்றேன், நான் ஆக்கப்பட்டேன் அப்படின்னு இந்த பொயட்ரியில் இது ஒத்த விஷயத்தை பகவான் எழுதுகிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ தை கோல்டன் லைட் கேம் டவுன் இன்டு மை ஃபீட், சிற்றஞ்சிறு காலே உன்னை சேவித்து பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய். ஏன் நாங்கள் உன்னை சரணாகதி அடைகிறோம்? மை எர்த் இஸ் நவ் தை பிளே ஃபீல்ட் அண்ட் தை சீட். உன்னை தவிர மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். வேற எதுக்கும் நாங்கள் ஆட்சி செய்ய விட மாட்டோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பகவானுடைய பார்வையில் நம்ம பார்க்குறோம். திருவெம்பாவை பாடல் 29. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன் தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தை வாழச் செய்தானே. ஸோ இப்போது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்ணோர்களுக்கு கூட நீ படைக்க நீ யார் என்றும் உன்னுடைய சிருஷ்டி என்னவென்று அறியாத ஒரு தன்மையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உன்னை தொழுது அடியோங்கள் மன்னகத்தை நாங்கள் உங்களை தொழுது பாடி இப்போ உங்களையே நம்பி வாழ்ந்திருக்கும் போது அதே தான் த பிளே ஃபீல்ட் ஆஃப் நம்ம மை எர்த் இஸ் அ பிளே ஃபீல்ட். அதே தான் உன் தொழுப்பு மண்ணகத்தே வாழச் செய்தானே. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய ஒளியை நான் வாங்கும் பொழுது அவர் விளையாடக்கூடிய மைதானமாக இருக்கின்ற திருப்பெருந்துறை வழியே கண்ணகத்தே நின்று களிறுதனே கடலமுதே கரும்பு. அப்போ எப்படி இருக்குது வாழ்க்கை? கடவுள் நம்ம கிட்ட செயல்பட்டார்னா அந்த வாழ்க்கை எப்படி கடல் போல விரிந்து கரும்பு போல இனித்து
விரும்படியார் என் அகத்தாய் மனசுக்குள்ள வந்து எல்லாமே வந்து அடியார்கள் என்னெல்லாம் விரும்புவாங்களோ அதுவே எங்களுக்கு நீ காண்பித்து எங்களை செயல்படுத்தி கொண்டு இந்த உலகத்தோட உயிராக எங்களை நீ வாழ வைக்கின்றாய். ஸோ ஏனென்றால் அவர் இறங்கி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த உடம்பு இந்த பூமியில் மைதானத்தில் இருக்கின்றது. ஸோ உலகுக்கு உயிரானாய் இப்போ நாட் ஓன்லி விண்ணகத்தே இல்லை, இங்கேயும் அகத்தே பரத்தின்றோல இந்த அகத்தே இந்த பூமியில் வருவதற்கு என்னுடைய அதாவது நானுன்னு சொன்னால் எங்கள் அகந்தை ஆகிடும். இந்த ஜீவன் இந்த விரும்ப அடியார் அவரை வந்து அடியார் அப்படின்னு அதனால்தான் நானுங்கிற இடம் ஈகோ போனதுக்கப்புறம் அடியார் தானே அடியார் ஆகிறாங்க. எம்பெருமான் எழுந்தருளாயே என்னுள் எழுந்தருளி உலகத்தை காப்பதற்கு வருவாயாக அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லி முடிக்கிறார். திருப்பாவை பாடல் 30. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை பதிகம் 30. திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய். அறமுதே பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வங்கக்கடல் கடைந்த மாதவன், அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய சேர்னிங் ஆஃப் த மில்கி ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஓஷனான நம் உடம்பை வந்து கடைந்தெடுத்து உள்ளிருக்கக்கூடிய அனைத்து கிளேசைகளையும் வாசனையையும் விலக்கி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்த அந்த பெரியவரை நாம் பறைகொண்டு வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் இத்தனைய விஷயத்தையும் நமக்கு 30 நாளும் ஒரு பூமாலை போல அழகாக அவருடைய செயல்பாடுகளை நமக்கு ஆண்டாள் அருளி இருக்கின்றாள். இத்தகைய அவளுடைய பரிசை நாம் ஈரிரண்டு மால்வரை தோல் ஈரிரண்டுனா ரெண்டு அப்படின்னா 2 தோல்னா 4 தோள்களை உடைய அந்த செங்கண் திருமுகத்து செல்வ திருமால். அதாவது இப்போ திருமுகத்துன்னு சொல்லும் போது ஒன்று மகாலட்சுமி, இன்னொரு திருமால். இவங்க 2 பேரும் சேர்ந்து செங்கண் திருமுகத்து செல்வ திருமால். இப்போ புரியுது அந்த வார்த்தை? எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். 2 பேரும் அந்த மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்து நமக்கு எல்லா செல்வ செழிப்பையும் தந்து வாழ வைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருவெம்பாவை பாடல் 30. புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்கின்றோம் அவமே. ஸோ பூமியில் வந்து பிறவா வரம் வேணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். ஏன் என்றால் அதை வந்து வேர்ட்ஸ் ஆஃப் மாஸ்டரில் பார்க்கலாம். Heavens beyond are great and wonderful, but greater and more wonderful are heavens within you. It is these Edens that await the divine worker. ஸோ கடவுளுக்குன்னு வேலை செய்யணும், கடவுளுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிறவா வரம் அப்படிங்கிறத தாண்டி நாம் உள்ளே பிறக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ட்வைஸ் பார்ன். அதை தான் இங்கே வந்து அவங்க வந்து பிறவாமை அப்படிங்கிறது வெளிப்பிறப்பை சொல்லலை. இந்த உள்ள வந்து நாம் புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. அந்த பிறவா வரத்தை வந்து
உள்ளிருந்து நாங்கள் அதை வந்து சரிப்படுத்திக்கிறோம். ஏன்னா நாம் திரும்பவும் பிறக்கின்றோம். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு. அப்போ எப்படி இந்த பூமியே சிவனாக ஏற்றுக்கொண்டு பிறப்பதற்காக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கின்றோம் என்று நோக்கி திரும்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பம் எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஸோ இப்படி கடவுள் இப்படி இருந்தாலும் அவர் திருவிளையாடல் செய்வதற்கு தான் ஆசைப்படுகிறார். அவருக்கு வந்து இந்த பூமி மீது அலாதி பிரியம். ஏன்னா அவர் சிருஷ்டியே வந்து பூமிக்காக தான் செய்கிறார். அப்போ அதை வந்து எப்படி பார்க்கலாம்? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அன் எபிசோட் ஆஃப் த இட்டர்னல். இட் இஸ் ஹிஸ் ஃபேஸ், பாடி ஆஃப் க்ளோரி தட் இஸ் இம்பெரிஷபிள். ஸோ அப்போ அந்த மேனிஃபெஸ்ட் ஆகுறாரே அது வந்து இட்ஸ் நாட் அ எபிசோட். அந்த பரத்துவத்திலிருந்து வரக்கூடிய விஷயம் வந்து ஒரு எபிசோட் கிடையாது. ஏன்னா இதுதான் அவருடைய சொரூபமாகவே இருக்கு. இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் ஜாய் அண்ட் பவர் that needs not to sleep and rest as do finite things for their labor. ஸோ ஒரு வேலை செஞ்சோன்னா ரெஸ்ட் எடுக்கிற மனித நிலையில் அந்த வேலை கிடையாது. அவர் சிருஷ்டித்ததே இந்த தெய்வ வேலையை செய்வதை தொடர்ந்து செய்து அப்போ தொடர்ந்து செய்யணும்னா மேலே போயிட்டே இருக்க முடியுமா? அவர் இங்கே இருந்து செய்யணும். அதற்காக தான் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய். நீ பூமிக்கு வந்து இப்போ நம்ம அதே தான் அந்த ஒரே பாட்டில் பகவான் சொல்லிட்டாரு. அந்த கோல்டன் லைட் நம்ம பாதத்தில் இறங்கும்பொழுது இறைவன் நம்முள் இறங்குகின்றார். இந்த நம் வாழ்க்கையே இந்த விளையாட்டு மைதானம், பூமியே விளையாட்டு மைதானம். ஸோ இதை மறக்காமல் நாம் அவருக்கு தொண்டாற்றவே இத்தகைய பிறப்பை நாம் எடுக்கின்றோம். நம்முள் இறைவனை அந்த வேலையை செய்வதற்கு அழைக்கின்றோம். இப்படியாக நாம் திருவெம்பாவை முடிக்கிறோம். ஸோ இப்போது புரியுதா? நம்ம பிறப்பு எடுக்கிறதே கடவுளை உணர்ந்து கடவுளுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாழ்கிறதுக்கு தான் இந்த யோகமும் இந்த பிறப்பும் நமக்கு அருளப்பட்டுள்ளது. இதை நாம் இந்த தபஸ்யா மார்கழி தபஸ்யாவில் நாம் இன்றிலிருந்து இதை நாம் ஒரு தபஸ்யாவாக ஆரம்பிக்க வேண்டும். இதனால் பண்ணதை இன்னைக்கு நாம் செயல்பாடு செய்ய வேண்டும், புரிந்து செயல்பட வேண்டும். அதுதான் நாம் அரவிந்தருக்கும் அன்னைக்கும் ஆரோவிலிருந்து இந்த விஷயத்தை செயல்பட ஏதுவாக அமைக்கப்பட்டு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கிரேஸை நாம் மகாலட்சுமி கிட்டேருந்து வாங்குறல ஒரு செல்வமாக நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் நாளை இதனுடைய முக்கிய சிறப்பம்சம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய சீக்ரெட் நாளைக்கு நாம் அதை முடித்து, ஏன் இந்த பொங்கல் போகி வருது அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வாறு நாம் கலைந்தெடுக்கப்பட்ட எல்லா குணங்களையும் இன்னைக்கு கடவுளோட ஐக்கியமானதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அத்தனை அழுக்குகள் எல்லாம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு சிம்பாலிக்காக நாம் எப்படி ஒரு நெருப்பை வச்சு கடவுளை வந்து கூப்பிட்டோமோ அதே நெருப்பில் இந்த எல்லா பழைய விஷயத்தையும் இதுக்கு முன்னாடி இருந்த அறியாமையாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை போட்டு அதை துவம்சம் பண்ணி அதை வந்து அழித்து விட்டு ஒரு தெல்லிய ஒரு சூரியன் பகலவன் அந்த இறைவன் நம்முள் வாழ்க்கையில் வளத்தை ஒரு புதிய அரும்பாக புதிய செல்வமாக வந்து பொங்கல் வந்து நமக்கு அமைய பெற்றிருக்கு. எவ்வளோ அழகாக அந்த மார்கழியிலேருந்து ஆரம்பித்து பொங்கலில் வந்து தை வந்து எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புது வாழ்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக செயல்பட்டு வாழ்ந்த தமிழருடைய பண்பாடு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விஷயம். தமிழர்கள் ஞானத்தில் உயர்ந்தவர்கள், மறைப்பொருளில் உயர்ந்தவர்கள். அதற்காக மற்றவர்களை வந்து கீழே பார்க்குறவங்களே கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற வார்த்தையே எல்லாரும் அந்த சிவனுடைய சொரூபமாகவும் அந்த ஆதியின் சொரூபமாகவும் பெருமாளின் சொரூபமாக பார்த்ததுனால தான் அவங்க இவங்கன்னு பார்க்கல.
ஆனால் அதை வந்து தப்பான முறையில் காலத்துக்கேற்ப மாற்றிக்கிற விஷயம் கிடையாது. காலம் காலமாக தொன்று தொட்டு வரும் ஒரு உயர்வான ஒரு நிகழ்வை ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதன் தமிழ் மரபில் வருபவர்கள். இதை மறக்கக்கூடாது. நாம் நாளை பார்க்கலாம். நன்றி.